ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு காலங்கப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் மீனை க்ளீன் பண்ணிடலாம். மீன் குழம்பு வைக்க மீன் க்ளீன் பண்ணியாச்சு. ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு பொரிஞ்சிச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு வதங்கிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டியிருக்கேன். இப்படி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஸ்பூன் மஞ்சள்தூள். இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போயிடும், பச்சை வாசனை. இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே அடியாக நிறைய ஊற்றிடும். குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக வந்துச்சு. இந்த பதத்தில் மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு 5 நிமிஷம் கழிச்சு அதுதான் மீன் நல்லா வெந்திருக்கு, குழம்பு நல்லா சுண்டிருக்கு. இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடணும். மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.